கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் மிக அன்போடு இந்த வேத பாட நேரத்திற்கு வரவேற்கிறோம். இன்று ஒன்றெண்டு பேர் புதிதாக எங்களோடு கலந்து கொண்டிருக்கிறபடியால் உங்களையும் நாங்கள் மிகவும் அன்போடு இந்த வேத பாட நேரத்திற்கு வரவேற்கிறோம். இன்று நாங்கள் படிக்க போகும் சங்கீதம் 74. சங்கீதம் 74. இதுவும் ஒரு மிக பொருத்தமான சங்கீதம். ஏனென்றால் இது தேசிய நெருக்கடியை எடுத்து காண்பிக்கும் ஒரு சங்கீதம். நேஷனல் கிரைசிஸ், தேசிய நெருக்கடி. 73ஆம் சங்கீதத்தில் நாங்கள் ஒரு ஆராதனை தலைவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட விசுவாச நெருக்கடியை பற்றி 2 ஞாயிற்றுக்கிழமைகள் எடுத்து நாங்கள் படித்தோம். இன்று நாங்கள் தேசிய நெருக்கடியை பற்றி படிக்க போகிறோம். அந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுதே அந்த நெருக்கடி என்ன என்பதை நீங்கள் ஓரளவு கண்டு கொண்டிருக்கலாம். இந்த அதிகாரம் எதை எடுத்து காண்பிக்கின்றது? எருசலேமின் வீழ்ச்சியும் தேவாலயம் அழிக்கப்படுதல் பாபிலோனியரால். அது எப்பொழுது நடைபெற்றது என்பதும் நாங்கள் பிராக்கெட்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். 587 to 586 BC. அந்த காலகட்டத்தில் பாபிலோனியர்கள் எருசலேம் நாட்டை கைப்பற்றி அதை அழித்து, தேவாலயத்தை அழித்து, இது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மிக பயங்கர நெருக்கடியாக மாற்றமடைந்தது. இதே சம்பவம் சங்கீதம் 79 நாங்கள் படிக்க போகிறோம். நீங்கள் அதை குறித்து வைக்கலாம். சங்கீதம் 79. இந்த 2 சங்கீதங்களும் ஒன்றாக படிக்கப்பட வேண்டிய சங்கீதங்கள். 74 79. மாத்திரமல்ல, புலம்பல் புத்தகம், எரேமியா எழுதிய புலம்பல் புத்தகத்திலும் நாங்கள் இதே சம்பவத்தை மிக ஆழமாக, மிக ஒரு துக்கமான முறையில் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் முதலாவதாக இந்த அதிகாரத்திலிருந்து பார்க்க போவது உடன்படிக்கையின் மக்கள் யார்? உடன்படிக்கையின் மக்கள், அதாவது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள். அவர்களை குறித்து கிட்டத்தட்ட 7-8 காரியங்களை நாங்கள் இந்த அதிகாரத்தில் இருந்து பார்க்க போகிறோம். இதுதான் அவர்களுடைய அடையாளம், இஸ்ரவேல் மக்களுடைய அடையாளம். உடன்படிக்கையின் மக்கள், பீப்புள் ஆஃப் த கவினன்ட். 1ஆம் வசனத்தில் அவர்கள் எப்படி அழைக்கப்படுகிறார்கள்? மேய்ச்சலின் ஆடுகள், தேவனுடைய மேய்ச்சலின் ஆடுகள். இதே சத்தியம் சங்கீதம் 100 3ஆம் வசனத்திலும், எரேமியா 23 1ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வசனங்களையும் நீங்கள் குறித்து கொள்ள முடியும். ஒரு ஆடு என்று நாங்கள் சொன்னால், ஆடு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மிருகம், பலவீனமுள்ள ஒரு மிருகம். மிகவும் எளிதில் நீங்கள் ஒரு ஆட்டை பிடித்து அதை கொள்ள முடியும். அதே விதமாகத்தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களை கண்டு கொண்டார்கள், பாதுகாப்பற்ற பலவீனமுள்ள மக்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு வல்லமையுள்ள ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், இஸ்ரவேலின் மேய்ப்பர் என்று அவர் சங்கீதம் 80 1ஆம் வசனத்தில் அழைக்கப்படுகிறார். நாங்களும் புதிய ஏற்பாட்டின்படி தேவனுடைய ஆடுகள், வழி தவறி போன ஆடுகள் என்ற போதிலும் அவருடைய ஆடுகள். எங்களுக்கும் பெருசா ஒரு பாதுகாப்பு இல்லை. நாங்களும் மிகவும் பலவீனம் உள்ளவர்கள். மிகவும் எளிதில் நாங்கள் தாக்கப்பட்டு வீழ்த்தப்படலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு வல்லமை உள்ள நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அவருடைய பெயர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2ஆவதாக இந்த உடன்படிக்கையின் மக்கள் என்று சொல்லும் பொழுது 2ஆம் வசனத்தின்படி சங்கீதம் 74, அவர்கள் வாங்கப்பட்ட மீட்கப்பட்ட சபை
என அழைக்கப்படுகிறார்கள். சபை என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. வாங்கப்பட்ட, purchased, மீட்கப்பட்ட, redeemed, சபை. இதே சத்தியம்தான் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட போது அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகு இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிறோம். இந்த துதிப்பாடலில், நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்கள், இந்த சபை. இது புதிய ஏற்பாட்டில் வாழும் எங்களுக்கும் எவ்வளவு பொருத்தமானது. நாங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட மக்கள். இந்த 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, பூர்வ காலத்தில் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட மக்கள். அப்ப இது இஸ்ரவேல் மக்களின் சரித்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள ஒரு சத்தியம். 3ஆவதாக நாங்கள் வாசிக்கிறோம், அதுவும் 2ஆம் வசனத்தில், தேவனுடைய சுதந்திர கோத்திரம். இங்கே இஸ்ரவேல் மக்கள் ஒரு கோத்திரமாக கருதப்படுகிறார்கள். எங்களுக்கு தெரியும் 12 கோத்திரங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தது. ஆனால் இங்கே அந்த 12ஐயும் பேர் சொல்லி கூறாமல் முழு நாட்டையும் முழு ஜனத்தையும் ஒரு கோத்திரமாக எடுத்து சொல்கிறார்கள். தேவனுடைய சுதந்திர கோத்திரம். இதே சத்தியம் எரேமியா 10:16 நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆமோஸ் 3:1 இந்த மக்கள் தேவ குடும்பம் என அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் இதை கவனிக்கிறீர்களோ தெரியாது, இங்கே சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கும் புதிய ஏற்பாட்டில் சபைக்கு சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கும் இடையில் இருக்கும் ஒற்றுமையை நீங்கள் கவனிக்க வேண்டும். நாங்களும் தேவ குடும்பத்திற்குள் சேர்க்கப்பட்டுள்ளோம். இயேசுவின் குடும்பத்திற்குள் சேர்த்து கொள்ளப்பட்டோம் அவருடைய இரத்தத்தின் மூலமாக. நாங்களும் அவருடைய சுதந்திர மக்கள். இப்பொழுது அடுத்த ஸ்லைடில் 4ஆம் காரியத்தை பார்க்க போகிறோம். உடன்படிக்கையின் மக்கள். இவர்கள் சீயோன் பர்வதத்தில் இவர்கள் தங்கள் ஆராதனைகளை நடத்தும் மக்கள். சீயோன் பர்வதம் என்றால் ஒரு மிக முக்கியமான ஒரு பர்வதம் யூத மக்களுக்கு. இந்த சீயோன் பர்வதத்தின் மேல்தான் தேவாலயம் கட்டப்பட்டது. அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கும் சீயோன் பர்வதத்திற்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. சீயோன் பர்வதம் என்று சொன்னால் அது நாட்டின் தலைநகரத்தை குறிக்கின்றது, எருசலேம். அரசாங்கத்தின் இருப்பிடம், இங்கே தான் அரசாங்கம் ஒன்று கூடும் தீர்மானங்களை எடுப்பதற்கு. சீயோன் பர்வதத்தில் தான் கூட்டு பிரார்த்தனைகள் நடைபெறும். இந்த இடத்தில்தான் தேவன் தம்முடைய பிரசன்னத்தையும் வல்லமையையும் வெளிப்படுத்துகிறார். சீயோன் பர்வதம். சீயோன் என்ற வார்த்தை திரும்ப 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 இந்த சங்கீத புத்தகங்களில் வருவதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. 5ஆவதாக பாருங்கள், இந்த உடன்படிக்கையின் மக்கள் எப்படி அழைக்கப்படுகிறார்கள். 19ஆம் வசனத்தின்படி காட்டுப்புறா, டர்ட்டில் டாவ், காட்டுப்புறா. ஏன் காட்டுப்புறா என அழைக்கப்படுகிறார்கள்? இந்த புறாவிடம் காணப்படும் குணங்கள் தேவ ஜனங்கள் மத்தியில் காணப்பட வேண்டிய குணங்கள். காட்டுப்புறா சாந்த குணம் உள்ளது. அது மிகவும் ஒரு பயமுள்ள ஒரு புறா. எளிதில் அது பயமடையும். அது அழும். ஒரு புறா அழ முடியும் என்று சொன்னால் அது இட்ஸ் அ மோர்னிங் பேர்ட் என்று ஆங்கிலத்துல சொல்வோம். அழுது கொண்டிருக்கும் ஒரு பறவை. அது தனிமையில் வாழும் ஒரு பறவை. மற்ற புறாக்களோடு ஒன்று சேர்ந்து வாழ அதற்கு கொஞ்சம் கஷ்டம். தனிமையாக வாழும் புறா.
அதுக்கும் பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை, மிக எளிதில் இந்த புறா கைப்பற்றப்பட்டு அழிக்கப்படலாம். யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு புறா, ஒரு பறவை, தீங்கற்ற, எளிதில் அழிக்கப்படக்கூடிய பறவை, ஆனால் எப்பொழுதும் ஒரு உண்மையுள்ள பறவை. அது எப்பொழுதும் தன்னுடைய சொந்த குடும்பத்திற்குள் ஒரு உண்மையுள்ள விதத்தில் பணிபுரியும். சோ தேவ ஜனம் உடன்படிக்கையின் மக்கள் ஒரு காட்டு புறாவுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளார்கள். இந்த குணங்கள் எல்லாம் அந்த காட்டு புறாவிடத்திலும் தேவ ஜனத்தின் மத்தியிலும் காணப்பட வேண்டும், எங்களிடத்திலும் காணப்பட வேண்டும். சாந்த குணம் நிச்சயமாக எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். பாவத்தை குறித்து நாங்கள் அழ வேண்டும். நரகத்தை நோக்கி பயணம் எடுக்கும் மக்களை குறித்து நாங்கள் அழ வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சோ இங்கேயும் நாங்கள் எங்களுக்காக சில குணங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆறாவதாக, இந்த உடன்படிக்கையின் மக்கள் எப்படி விபரிக்கப்பட்டுள்ளார்கள்? 19ஆம் வசனத்தில் பரிதாபகரமான ஏழைகள். அதாவது பெரிய பொருளாதார வசதிகள் அவர்களுக்கு இல்லை. அநேகர் விவசாய தொழிலில் ஈடுபட்டிருப்பார்கள், இல்லாவிட்டால் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருப்பார்கள். சோ அவர்களுக்கு பெரிய அந்தஸ்து, பட்டம், பதவி, செல்வங்கள் இல்லை. பரிதாபகரமான ஏழைகள். ஏழாவதாக, இந்த உடன்படிக்கையின் மக்களை பற்றி நாங்கள் படிக்கும் பொழுது, ஏழாவதாக 21ஆம் வசனத்தில் இந்த 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டுள்ளது. துன்பப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலின் சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் இந்த 3 வார்த்தைகள் எவ்வளவு பொருத்தமானது, எவ்வளவு பொருத்தமானது. அதே போல்தான் இன்றைய சபையும் நாங்கள் அநேக துன்பங்களை அனுபவிக்கிறோம். நாங்கள் நெருக்கப்பட்டவர்கள், உலகத்தினாலும் பிசாசினாலும் நெருக்கப்பட்டவர்கள். நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், we are oppressed, ஒடுக்கப்பட்டவர்கள். அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்த ஸ்லைடில் நாங்கள் இன்னும் ஒரு சத்தியத்தை காணப்போகிறோம். இதை இன்னும் விபரிக்கும் 2 வசனங்கள். சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். எவ்வளவு அருமையான ஒரு வசனம். தேவஜனம் சிறுமைப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு அடைக்கலம். ஆண்டவரிடத்தில் அவர்கள் தஞ்சம் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 10:18 மண்ணான மனுஷன் இனி பலவந்த செய்ய தொடராத படிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருள்வீர். இங்கே இந்த தேவ ஜனத்தை குறித்து 3 சத்தியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. மண்ணான மனுஷன், அது என்னை மிகவும் தொட்ட 2 வார்த்தைகள். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் திட்ட தெளிவாக என்ன சொல்லப்படலாம்? மண்ணான மனுஷன். மண்ணிலிருந்து நாங்கள் உருவாக்கப்பட்டோம், மண்ணுக்கு நாங்கள் திரும்பி செல்ல போகிறோம். நாளைய தினம் நான் ஒரு மரண அடக்க ஆராதனையில் ஈடுபட போகிறேன். அதில் இந்த சத்தியம் எவ்வளவு ஒரு வல்லமையான முறையில் எங்களுக்கு ஒரு ஞாபகமாக கொடுக்கப்பட போகிறது. மண்ணிலிருந்து படைக்கப்பட்டோம், உருவாக்கப்பட்டோம். எங்கள் சரீரம் திரும்பவும் மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். மண்ணான மனுஷன். நாங்கள் ஒருவர் பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லலாம், மண்ணான மனுஷனே. மாத்திரமல்ல, நாங்கள் திக்கற்ற பிள்ளைகள். தேவஜனம் திக்கற்ற பிள்ளைகள், ஒடுக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 74 வாசித்த அதே வார்த்தைகள் இந்த வசனத்திலும் சொல்லப்பட்டுள்ளது.
எட்டாவதாக இந்த தேவ ஜனத்தை குறித்து நாங்கள் வேற என்ன சொல்லலாம்? 21ஆம் வசனத்தின்படி சங்கீதம் 74:21 சிறுமையும் எளிமையும் ஆனவன். பெரிய ஆடம்பரங்கள் இல்லை, பெரிய ஆடம்பரங்கள் இல்லை. சிறுமையும் எளிமையும் ஆனவன். அதுவும் எங்களிடத்தில் எப்பொழுதும் காணப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம். எளிமையுள்ளவன், சிறுமையும். இந்த 8 சத்தியங்கள் இந்த சங்கீதம் 74 தேவ மக்களை குறித்து சொல்லப்பட்ட அடையாளங்கள், ஐடென்டிட்டி, அவர்களுடைய அடையாளம். இதுதான் எங்களுடைய அடையாளமும் கூட, இந்த 8 சத்தியங்கள். இப்பொழுது இன்னும் ஒரு தலைப்பை நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடில் சத்துருவின் தீய இரக்கமற்ற செயல்கள், அதாவது பாபிலோனியர்கள் தேவஜனத்திற்கு என்ன செய்தார்கள், தேவாலயத்திற்கு என்ன செய்தார்கள், இஸ்ரவேல் நாட்டுக்கு என்ன செய்தார்கள் என்று மிக தெளிவாக விபரமாக இந்த அதிகாரத்தில் எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. இவற்றை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும். சத்துருவின் தீய இரக்கமற்ற செயல்கள் என்ன? முதலாவதாக 3ஆம் வசனத்தின்படி நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள். சத்துரு எங்களுடைய எல்லா புனித ஸ்தலங்களையும் பாழாக்கி விட்டான். இன்றைய மொழியில் சொல்ல போனால் எங்களுடைய சபைகளை உடைத்து போட்டான், கட்டிடங்களை உடைத்து போட்டான். நாங்கள் ஒன்று கூட முடியாது. அதே சத்தியம் எரேமியா 25:9 கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாபிலோனியர்கள் இஸ்ரவேல் நாட்டை தாக்கி கைப்பற்றும் பொழுது எரேமியா அந்த காலத்தில் வாழ்ந்தார், ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார். ஆனால் ஜனங்களும் அரசாங்கமும் அவருக்கு செவி கொடுக்கவில்லை, அவரை துன்புறுத்தினார்கள், கொலை செய்ய வேண்டும் என்று கூட எண்ணம் வைத்திருந்தார்கள். அதை எல்லாம் எரேமியா ஒரு புத்தக வடிவில் எழுதி, அது இன்று எங்கள் வேதத்தில் ஒரு முக்கிய புத்தகமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக இந்த சத்துரு என்ன செய்தான்? 3ஆம் வசனத்தில் 2ஆம் பகுதி, அனைத்தையும் கெடுத்து போட்டான். நாங்கள் எதை விலையேற பெற்ற காரியங்களாக கருதினோமோ அவற்றை எல்லாம் இந்த சத்துரு கெடுத்து போட்டான், இல்லாமல் ஆக்கினான், விநாசமாக்கினான். Everything that was precious to us, the enemy has wiped it out. அனைத்தையும், அது ஒரு முக்கிய வார்த்தை, அனைத்தையும், ஒன்றையும் விடாமல் அனைத்தையும் கெடுத்து போட்டான். மூன்றாவதாக பாருங்கள், இது எவ்வளவு ஒரு பொருத்தமான காரியம். புதிய ஏற்பாடோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால், ஆலயத்திற்குள் உட்பிரவேசித்து சத்துரு கெர்ச்சித்து கொண்டிருக்கிறான், ஒரு சிங்கத்தை போல். தேவாலயத்திற்குள் பிரவேசித்து அங்கே ஒரு சிங்கத்தை போல் கெர்ச்சித்து கொண்டிருக்கிறான். அது 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தேவாலயத்தில் எந்த குரலை நாங்கள் கேட்க வேண்டும்? தேவ துதிகள். தேவ துதிகளின் குரலை கேட்பதற்கு பதிலாக சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் தேவாலயத்திற்குள் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறான். 1 பேதுரு 5:8. பிசாசு அந்த விதத்தில் சபையை தாக்குகிறான், பயமுறுத்துகிறான். இதுவும் ஒரு துக்கமான காரியம். ஆலயத்திற்குள் தேவ துதிகளை இப்பொழுது எங்களால் கேட்க முடியாது. அதற்கு பதிலாக இந்த சத்துருவின் கெச்சிக்கிற சத்தத்தை தான், உருமுகிற சத்தத்தை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 4ஆவதாக சத்ருவின் தீய இரக்கமற்ற செயல்களை நாங்கள் படிக்கும் பொழுது, சத்ருவின் கொடிகள் எங்கும் பறக்கின்றன. அன்று போல் இன்றும் கொடிகள் ஒரு மிக முக்கியமான இடத்தை ஒவ்வொரு நாட்டிலும்
அது அது முக்கியமாக கருதப்படுகிறது. விளையாட்டுப் போட்டிகளில் உதாரணமாக நீங்கள் அநேக கொடிகளை பார்க்கலாம். இந்த எலெக்ஷன்ஸ் வர்ற நேரத்தில், தேர்தல் வர்ற நேரத்தில் வெவ்வேறு கட்சிகள் தங்கள் கொடிகளை பறக்க வைப்பார்கள். வீடுகளில் கொடி பறக்கும். சமீபத்தில் நாங்கள் கனடா தினத்தை கனடாவில் கொண்டாடினோம். ஜூலை 1ஆம் தேதி எல்லா இடங்களிலும் கனடா கொடி பறக்க வைக்கப்பட்டிருந்தது. எல்லா இடங்களிலும் வாகனங்களில் கூட நாங்கள் கனடா கொடியை பார்த்தோம். சோ அதே போல் இந்த சத்துரு இஸ்ரவேல் நாட்டை கைப்பற்றும் பொழுது தன்னுடைய கொடிகளை பறக்க வைத்தான். இந்த கொடிகளின் முக்கியத்துவம் என்ன? இவை போலி தெய்வங்களை கௌரவிக்கும் அடையாள கொடிகள். உண்மையான ஜீவனுள்ள தேவனின் அடையாளங்கள் எடுக்கப்பட்டு, இல்லாமலாக்கப்பட்டு, ஒழிக்கப்பட்டு, அதற்கு பதிலாக போலி தெய்வங்களை கௌரவிக்கும் அடையாள கொடிகள் நாடு முழுவதும் பறக்க வைக்கப்பட்டுள்ளது பாபிலோனிய தேசத்தினரினால். இப்ப அடுத்த ஸ்லைடில் 5வதாக தேவாலயத்தில் உள்ள தூண்கள், ஆபரணங்கள், சித்திர வேலைகள், கோடரிகளினால் எப்படி மரங்கள் வெட்டப்படுமோ அவை வெட்டி நாசமாக்கப்பட்டுள்ளன. தேவாலயத்திற்குள் சென்றால் சொலமன் ராஜா கட்டிய தேவாலயம் அநேக பெரிய தூண்கள், வெவ்வேறு விதமான ஆபரணங்கள், தங்கத்தினால் செய்யப்பட்ட ஆபரணங்கள், அநேக அருமையான சித்திர வேலைகள், இவற்றையெல்லாம் பாபிலோனிய இராணுவம் கோடரிகளை வைத்து வெட்டி நாசமாக்கி விட்டார்கள். எப்படி ஒரு காட்டில் இந்த இராணுவம் மரங்களை வீழ்த்துமோ, இராணுவம் முன்னேறுவதற்காக காட்டில் ஒரு பாதையை அமைப்பதற்காக இராணுவம் கோடரிகளை வைத்து மிகவும் திறமையான முறையில் மரங்களை எப்படி வெட்டி விடுமோ, அதே போல் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து இந்த தேவாலயத்துக்கு விசேஷித்த தூண்கள், ஆபரணங்கள், சித்திர வேலைகளை அவர்கள் வெட்டி போட்டு நாசமாக்கி விட்டார்கள். 6வதாக, இதைத்தான் நீங்கள் படமாக பார்த்திருப்பீர்கள். நாங்கள் இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் பொழுது தேவாலயத்தை அக்கினியினால் எரித்து தரைமட்டமாக்கினார்கள். அதுதான் இறுதி கட்டம். எல்லாவற்றையும் அவர்கள் நாசமாக்கின பிறகு, தங்கள் கொடிகளை பறக்க வைத்த பிறகு, இறுதியாக தேவாலயத்தை அக்கினியினால் எரித்து தரைமட்டமாக்கினார்கள். தேவ ஜனம் இதை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆழ்ந்த துயர கடலுக்குள் சென்றிருப்பார்கள் என்று நாங்கள் சிந்தித்து தான் பார்க்க முடியும். எவ்வளவு கண்ணீர் விட்டிருப்பார்கள். எங்கள் தேவாலயம் அழிக்கப்பட்டதே எங்கள் கண்களுக்கு முன்னால். மாத்திரமல்ல, இந்த தேவாலயத்தை அக்னியினால் எரிப்பதற்கு முன் 7வதாக தேவாலயத்தை அசுத்தப்படுத்தினார்கள். உங்களுக்கு தெரியும், ஆன்டியோகஸ் என்ற கிரேக்க வீரன் இஸ்ரவேல் நாட்டை கைப்பற்றும் பொழுது தேவாலயத்திற்குள் சென்று அங்கே இருக்கும் பலிபீடத்தில் ஒரு பன்றியை பலியிட்டான். அந்த ஒரு பலியினால் அந்த முழு தேவாலயத்தையும் அவன் அசுத்தப்படுத்தினான். ஆன்டியோகஸ் என்ற கிரேக்க வீரன், மாவீரன். அதே போல் பாபிலோனியர்கள் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது பலிபீடங்கள் மேல் அவர்களும் பன்றிகளை அவர்கள் பலியிட்டிருக்கலாம். அது திட்ட தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் அப்படி நடந்திருக்கலாம் என்று நாங்கள் சொல்வதில் தவறில்லை. தங்கள் தெய்வங்களை கௌரவிப்பதற்கு என்ன பலிகளை செலுத்துவார்களோ அந்த பலிகளை
இந்த தேவாலயத்தின் பலிபீடங்களின் மேல் அவர்கள் செலுத்தினார்கள். எட்டாவதாக 8ஆம் வசனத்தில் தேவ ஜனத்தை முழுமையாக நசுக்கி போடுவோம் என தீர்மானித்தார்கள். இது எவ்வளவு பெரிய பயத்தை உருவாக்கி இருக்க வேண்டும். தேவ மக்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய பயத்தை உருவாக்கி இருக்க வேண்டும். ஐயோ, இவங்க எங்களை அழிக்க போறாங்களே, கொல்ல போறாங்களே என்று எல்லா பக்கத்திலும் அந்த குரலை அவர்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. அடுத்த ஸ்லைடில் 9ஆவதாக நாட்டில் உள்ள எல்லா வழிபாட்டு இடங்களையும் சுட்டெரித்து போட்டார்கள். இப்ப நாங்கள் இதுவரைக்கும் படித்தது எருசலேம், சியோன் பர்வதம், அங்கிருந்த மாபெரும் உலக பிரசித்தி பெற்ற தேவாலயம். இப்பொழுது நாட்டில் உள்ள வெவ்வேறு கிராமங்களில், பட்டணங்களில் உள்ள வழிபாட்டு இடங்களை அவர்கள் சுட்டெரித்து போட்டார்கள். ஜீவனுள்ள தேவனின் எல்லா அடையாளத்தையும் இல்லாமல் ஆக்குகிறார்கள். 10வது, தேவ மக்களின் ஆராதனை அடையாளங்கள் அளிக்கப்பட்டது. ஆராதனை அடையாளங்கள் என்று சொன்னால் இன்றைய மொழியில் பைபிள், பாட்டு புத்தகம், சில சபைகளில் சிலுவைகள் வைக்கப்பட்டிருக்கும், சில சபைகளில் மெழுகுதிரி எரித்து வைப்பார்கள். இவற்றையெல்லாம் ஆராதனை அடையாளங்கள் எல்லாவற்றையும் இந்த பாபிலோனியர் அழித்து போட்டார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எல்லா பைபிள்களையும் எல்லா பாட்டு புத்தகங்களையும் எரிக்கும் பொழுது உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் உள்ளத்தில் ஏற்படும் தாக்கம், பயம், துயரம், கவலை. 11ஆவதாக இது யூத மக்கள் தங்களுக்குள் சொன்ன காரியம், தேவ வசனத்தை அறிக்கை செய்யும் தீர்க்கதரிசிகள் இல்லை. 9ஆம் வசனத்தில் அது ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஒரு பொய் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எரேமியா இருந்தார். 40 வருஷ காலமாக எரேமியா இந்த மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருந்தார். நீங்கள் உங்கள் பாவங்களை விட்டுவிட்டு, போலி தெய்வங்களை வணங்குவதை விட்டுவிட்டு நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பாவிட்டால் உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரும், நியாய தீர்ப்பு வரும், நாடு கடத்தப்படுவீர்கள் என்று 40 வருஷ காலமாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். மக்கள் செவி கொடுக்கவில்லை. இப்பொழுது அவர்கள் துயரப்படுகிறார்கள். தேவ வசனத்தை அறிக்கை செய்யும் ஒரு தீர்க்க தரிசி இல்லையே. இன்றைய மொழியில் சொல்ல போனால், ஐயோ, ஒரு பாஸ்டர் கூட இல்லையே. என்ன எங்களுக்கு நடக்குது என்பதை விளக்கி சொல்வதற்கு ஒரு பாஸ்டர் கூட இல்லையே. பாஸ்டர் இருந்தார், ஆனால் பாஸ்டருடைய குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. பாஸ்டர்களை உதாசீனம் செய்தார்கள். இப்பொழுது அவர்கள் கவலைப்படுகிறார்கள். ஐயோ, ஒரு தீர்க்கதரிசி இல்லையே, ஒரு பாஸ்டர் இல்லையே என்று கவலைப்படுகிறார்கள். 12ஆவதாக அவர்கள் ஒரு கேள்வியை திரும்பவும் தங்களுக்குள் கேட்கிறார்கள். தேவஜனம், இந்த பரிதாபமான நிலைமை எவ்வளவு காலம் நீடிக்கும் என யாருக்கும் தெரியாது. எங்களுடைய இந்த பரிதாபமான துயர நிலைமை எவ்வளவு காலம் நீடிக்கும்? How long என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. இதுதான் சத்துரு செய்த தீய செயல்கள் தேவஜனத்தின் மத்தியில். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகும் அடுத்த தலைப்பு இதே 74ஆம் அதிகாரத்தில் தேவ செயல்கள். இப்ப நாங்கள் இந்த தீய செயல்களை பார்த்தோம், பாபிலோனியர்களுடைய தீய செயல்களை பார்த்தோம். இப்பொழுது தேவ செயல்களை பார்க்க போகிறோம். இதுதான் இந்த அதிகாரத்தில் உள்ள அருமை. இந்த அதிகாரத்தை எழுதியவர் இந்த தீய செயல்களையும் தேவ செயல்களையும் ஒப்பிட்டு பேசுகிறார். முதலாவதாக தேவனுடைய வல்லமை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் ஜீவனுள்ள தேவனுடைய செயல்களை நாங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும்.
அதுவும் விசேஷமாக தேவனுடைய வல்லமையை நாங்கள் எங்களுக்கு நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். பிசாசின் வல்லமை மாபெரும் வல்லமை அல்ல. தேவனுடைய வல்லமை தான் மாபெரும் வல்லமை. சோ இந்த தேவ வல்லமையை எப்படி விவரிக்கிறார்கள்? 13ஆம் வசனத்தின்படி, சமுத்திரத்தை 2ஆக எங்கள் தேவன் பிளந்தார். சிவந்த சமுத்திரம். வலு சர்ப்பங்கள் முதலைகளின் தலைகளை இந்த எங்கள் தேவன் நெருக்கி போட்டார். தண்ணீரில் காணப்படும் இந்த வலு சர்ப்பங்கள் முதலைகள், கொல்லப்பட்ட இந்த வலு சர்ப்பங்கள் முதலைகளின் சரீரம் வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுக்கப்பட்டது எங்கள் தேவனால். சோ நாங்கள் பசியினால் வாட அவசியம் இல்லை. தேவன் எங்களுக்கு உணவு கொடுக்கிறார். இந்த தண்ணீரில் காணப்படும் இந்த பொல்லாத இந்த வலு சர்ப்பங்கள் முதலைகளை ஆண்டவரே நசுக்கி அதை எங்களுக்கு உணவாக கொடுத்திருக்கிறார். தண்ணீர்கள் மேல் தேவ அதிகாரத்தை இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக ஆழமாக விபரித்து கூறுகிறார் ஆசாப் என்னும் இந்த தேவ மனிதன். 15ஆம் வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கின்றோம். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர், மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர். எங்கள் தேவனுக்கு தண்ணீர்கள் மேல் அதிகாரம் உண்டு, வானங்களில் அதிகாரம் உண்டு, நிலப்பரப்பில் அதிகாரம் உண்டு என்று தேவ செயல்களை தங்களுக்குள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டை கவனமாக வாசித்தால் அநேக இடங்களில் தேவ ஜனம் தங்கள் சரித்திரத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஆறுதல் அடைவார்கள். இதை ஆண்டவர் எங்களுக்கு பூர்வ காலத்தில் செய்தார், இப்பொழுதும் செய்வார், எதிர்காலத்திலும் செய்வார் என்ற ஒரு புதிய நம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்தார்கள். அடுத்த ஸ்லைடில் தேவ செயல்கள், தேவ வல்லமையை பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவதாக அடுத்த ஸ்லைடில் சிருஷ்டிகர்த்தர், எங்கள் தேவன் சிருஷ்டிகர்த்தர். கிருஷாந்தன், நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அவர் எங்கள் சிருஷ்டி கர்த்தர். இதை நாங்கள் 16ஆம் வசனத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. சோ நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்க போகிறேன். சங்கீதம் 74:16 வசனம். 74:16. இந்த வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கின்றோம். பகல் உம்முடையது, இரவும் உம்முடையதே, சூரியனையும் சந்திரனையும் நிலைப்படுத்தியவர் நீரே. இப்போ அவங்க வானத்தை நோக்கி பார்க்கிறாங்க. தண்ணீரை பார்த்து விட்டார்கள். இப்பொழுது வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை பார்க்கிறாங்க. இவற்றை படைத்தவர் எங்கள் தேவன். இவற்றை படைத்தபடியால் ஒவ்வொரு தினமும் 2ஆக பிரிக்கப்படுகிறது. பகல் நேரம், இரவு நேரம் என்று அவர்கள் தங்கள் சிருஷ்டி கர்த்தரை நினைவு கூறுகிறார்கள். கிருஷாந்தன், நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சிருஷ்டி கர்த்தர். பிறகு அதே 17ஆம் வசனத்தில் பூமியின் எல்லைகளை நிர்ணயித்தவர் எங்கள் தேவன். அதையும் அவர்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறார்கள் தேவ வல்லமையை குறித்து. ஒவ்வொரு ஜனத்துக்கும் ஆண்டவர் ஒரு நிலப்பரப்பை கொடுத்து எல்லைகளை வரைந்திருக்கிறார். இது உங்களுக்கு சொந்தம் என்று, இதற்குள் தான் நீங்கள் தங்க வேண்டும் என்று ஆண்டவர் எல்லைகளை நிர்ணயித்தார். யூத மக்களுக்கும் ஆண்டவர் ஒரு நிலப்பரப்பை கொடுத்தார். அதன் எல்லைகள் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டது. 17ஆம் வசனத்தில் இந்த தேவன் வேறதை செய்திருக்கிறார். பருவ காலங்களை உண்டாக்கினார். கோடை காலம், மாரிக்காலம் என்று 2 முக்கிய காலங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
கோடை காலத்தில் நாங்கள் எங்கள் பயிர்களை வளர்க்க முடியும். எங்களுக்கு தானியங்கள் வரும், பழங்கள் வரும். அதனால் நாங்கள் உயிர் வாழ முடியும். பருவ காலங்களை உண்டாக்கினவர் எங்கள் தேவன். இவ்விதமாக தேவ மக்கள் தங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டார்கள். தேவ வல்லமை, அவர் எங்கள் சிருஷ்டிகர்த்தர், அவர் பூமியின் எல்லைகளை நிர்ணயித்தார். பருவ காலங்களை உண்டாக்கின இந்த தேவன் எங்களை கவனிப்பார், எங்களை கைவிட மாட்டார். இப்பொழுது இன்னும் ஒரு தலைப்பை நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆச்சரியமான தலைப்பு. ஒரு விதத்தில் பார்க்க போனால், தேவன் நினைவு கூற வேண்டும், மறக்க கூடாது என்று தேவனை நோக்கி அவர்கள் சவால் கொடுக்கிறாங்க. தேவ மக்கள் தேவனை பார்த்து அவருக்கு சவால் கொடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட சவால்களை கொடுக்கிறார்கள்? தேவன் சில காரியங்களை நினைவு கூற வேண்டும், இந்த சத்தியங்களை அவர் மறக்க கூடாது. 4 முக்கியமான காரியங்களை அவர்கள் தேவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். முதலாவது, தேவனை நிந்தித்த, தேவ நாமத்தை தூசித்தவர்களை தேவன் மறக்கக்கூடாது. அதாவது பாபிலோனிய இராணுவம். ஆண்டவர் அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டும். ஆண்டவர் அவர்களை சும்மா விடக்கூடாது. அவர்கள் தேவனை நிந்தித்திருக்கிறார்கள், தேவ நாமத்தை தூசித்திருக்கிறார்கள். இரண்டாவதாக, தேவ ஜனத்தின் ஆத்துமா துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது. தேவ ஜனத்தின் சரீரம், ஆத்துமா இந்த பாபிலோன் இராணுவ கூட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது என்று அவர்கள் தேவனை நோக்கி மன்றாடுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள் என்பதை தேவன் மறந்துவிடக் கூடாது. மூன்றாவது, தேவ ஏழை கூட்டத்தை தேவன் மறக்க கூடாது. பாபிலோனியர்கள் வல்லமையுள்ள மக்கள், அந்த நாட்டு சர்வதியார்கள். நாங்களோ பிளவீனம் உள்ளவர்கள், காட்டுப்புறாக்கள், நாங்கள் ஆடுகள், நாங்கள் பாதுகாப்பற்ற மக்கள், நாங்கள் பிளவீனம் உள்ள மக்கள். அதை தேவன் மறந்துவிடக் கூடாது. தேவன் எங்கள் சார்பில் போராட வேண்டும் என்று தேவனுக்கு அவர்கள் சவால் கொடுக்கிறார்கள். தேவன் அதை நினைவு கூற வேண்டும் என்று. 20ஆம் வசனத்தின்படி தேவன் தம் உடன்படிக்கையை நினைவு கூற வேண்டும். உடன்படிக்கையின் மக்கள் என்று சொன்னால் ஒரு உடன்படிக்கை இருக்கின்றது, தேவனால் எழுதப்பட்ட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை தேவன் மறந்துவிடக் கூடாது, தேவ மக்களை கைவிடக்கூடாது என்றெல்லாம் மிக திறமையாக, பரிதாபமாக, துக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு தேவனை நோக்கி ஜெபித்து தேவ சத்தியங்களை தேவனுக்கு ஞாபகப்படுத்தி கொள்கிறார்கள். அடுத்த ஸ்லைடில் 5ஆவதாக, வன்முறையின் இருப்பிடங்கள் நாட்டின் இருண்ட இடங்களை நிரப்புகின்றன என்று அவர்கள் தேவனை ஞாபகப்படுத்துகிறார்கள். வன்முறைகள், பாபிலோன் இராணுவத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட வன்முறைகள் நாட்டின் இருண்ட இடங்களை நிரப்புகின்றன. இருட்டு என்று சொன்னால் நாங்கள் அதை எதோடு சம்பந்தப்படுத்துகிறோம்? பாவத்தோடு சம்பந்தப்படுத்துகிறோம், பிசாசோடு நாங்கள் அதை சம்பந்தப்படுத்துகிறோம். இந்த வன்முறைகள் எல்லாம் பிசாசினால் உருவாக்கப்பட்டது, பாவத்தினால் உருவாக்கப்பட்டது. அது நாட்டை முழுமையாக இப்பொழுது நிரப்பி இருக்கின்றது. தேவன் தான் இடைப்பட்டு வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். 6ஆவதாக, நாள்தோறும் மூடர்கள் எவ்வளவாக தேவனை நிந்திக்கிறார்கள் என்பதையும் தேவன் நினைவு கூற வேண்டும். இங்கே பாபிலோன் இராணுவத்தை மூடர்கள் என அழைக்கிறார்கள். தேவஜனம் மூடர்கள், ஜீவனுள்ள தேவன் இல்லை என்று சொல்லும் மக்கள் மூடர்கள். அவர்கள் நாள்தோறும் தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி நிந்திக்கிறார்கள்? உங்களுடைய தேவனுக்கு வல்லமை இல்லையே,
உங்களுடைய தேவன் எங்களை தடுக்கவில்லையே, உங்களுடைய தேவன் உங்களுடைய ஆலயத்தை எரிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தாரே என்றெல்லாம் தேவனை பார்த்து, வானங்களை பார்த்து அவர்கள் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ ஆண்டவரே, இதை நீர் அவதானித்து பார்க்க வேண்டும். இது உமக்குத்தான் ஒரு நிந்தையாக மாறிவிடும் என்று அவர்கள் தேவனை ஞாபகப்படுத்துகிறார்கள். 23ஆம் வசனத்தில் சத்துருக்களின் ஆரவாரம் அதிகரிக்கும் கூக்குரலையும் தேவன் மறக்க கூடாது, நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைய மொழியில் சொல்ல போனால் இந்த பாபிலோனிய இராணுவம் எல்லா இடங்களிலும் கொண்டாட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்ட்டி டைம். நாங்கள் இஸ்ரவேல் நாட்டை கைப்பற்றி விட்டோம், தேவாலயத்தை அழித்து விட்டோம், அநேக மக்களை கொன்று விட்டோம், இப்பொழுது மற்றவர்களை நாங்கள் எங்கள் நாட்டுக்கு நாடு கடத்த போகிறோம் என்று எல்லா இடத்திலையும் அவர்கள் கொண்டாட்டங்களை வைக்கிறார்கள், பார்ட்டி வைக்கிறாங்க. அவர்களுடைய அதிகரிக்கும் அதிகார குரல் எல்லா இடத்திலையும் கேட்கப்படுகிறது. அவர்களுடைய சிரிப்பு, அவர்கள் சாராயம் குடிக்கும் காட்சிகள், தங்கள் போலி தெய்வங்களின் கொடிகளை தூக்கி கொண்டு செல்வது, இவற்றையெல்லாம் தேவன் எப்படி காணாமல் இருக்க முடியும்? தேவன் இவற்றை கண்டால் கண்டிப்பாக நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமே என்று அவர்கள் தேவனை ஞாபகப்படுத்தி கொடுக்கிறார்கள். 7 காரியங்கள். இப்பொழுது இந்த தேவஜனம் செய்த ஜெபங்கள் என்ன? அவர்கள் சில ஜெபங்களை செய்கிறார்கள். முதல் ஜெபம் ஒரு கேள்விக்குறியாக வருகிறது. தேவன் ஏன் எங்களை கைவிட்டீர்? அது ஒரு ஜெபம். அதற்கான பதிலை நாங்கள் இன்னும் சில வினாடிகளில் பார்க்க போகிறோம். நான் அதை பற்றி ஒரு விபரம் இப்பொழுது கொடுக்க மாட்டேன். தேவன் ஏன் எங்களை கைவிட்டீர்? நாங்கள் உடன்படிக்கையின் மக்கள், உடன்படிக்கையின் கீழ் நாங்கள் செயல்படும் மக்கள், எப்படி நீர் எங்களை கைவிட முடியும்? 2வது 11ஆம் வசனத்தின்படி தேவன் தமது வலது கரத்தினால் சத்துருக்களை அழிக்க வேண்டும். வலது கரம் என்று சொன்னால் வல்லமை நிறைந்த கரம். வலது கரம் தான் வல்லமை கரம். நீங்கள் இந்த வசனத்தை கவனமாக வாசித்தால் 11ஆம் வசனம், தேவன் தம்முடைய அந்த வலது கரத்தை தம்முடைய மடியில் வைத்து அது இல்லாததை போல் தேவன் இருக்கிறார் என்று மக்கள் ஒரு மனதில் ஒரு படத்தை வரைந்து, ஐயோ தேவனே, உம்முடைய மடியிலிருந்து அந்த வலது கரத்தை தூக்கி சத்துருக்களுக்கு ஒரு நல்ல அடியை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. Take that right hand which is hidden in your lap and use it, Lord, against the might of the enemy. 3வதாக அவர்கள் செய்த ஜெபம் என்ன? தேவன் எப்பொழுதும் எங்கள் ராஜா. இது ஒரு அருமையான விசுவாச கோரிக்கை. ஒரு அருமையான விசுவாச கோரிக்கை. தேவன் தான் எங்கள் ராஜா. நாங்கள் முட்டாள்தனமாக எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், ராஜா வேணும், ராஜா வேணும் என்று கேட்டோம். சவுல் ராஜா கொடுக்கப்பட்டார். எவ்வளவு மோசமாக அவர் செயல்பட்டார், தற்கொலை செய்து கொண்டார். இப்பொழுது நாங்கள் பெரிய பாடுகளை அனுபவிக்கிறோம். எங்களை ஆட்சி செய்த எவ்வளவோ ராஜாக்கள் இருந்தார்கள். அவர்களில் அநேகர் மிகவும் தீய ராஜாக்களாக செயல்பட்டார்கள். நாங்கள் செய்த பெரிய தவறு. தேவன் தான் எப்பொழுதும் எங்கள் ராஜாவாக இருந்திருக்க வேண்டும். நாங்கள் முட்டாள்தனமாக மற்ற நாடுகளை பார்த்து எங்களுக்கும் ஒரு ராஜா, மனித ராஜா வேணுமென்று நாங்கள் கேட்டு ஆண்டவர் அதை கொடுத்தார். இப்பொழுது எங்களுடைய பரிதாபமான நிலைமை என்னவென்று பார்த்து தேவன் தான் தங்களுடைய ஒரே ராஜா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை ஒரு ஜெபத்தில் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பிறகு 4வதாக, just back to that earlier one. Okay, thank you. பூமியின் மேல் தேவன் ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். தங்களுடைய சொந்த நாட்டில் மாத்திரமல்ல, பூமி எங்கும் தேவன் தம்முடைய ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெயக்கொடி ஒவ்வொரு கிராமத்திலும் பறக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கனவு.
அதைத்தான் அவர்கள் இங்கே ஒரு ஜெபமாக செய்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெயக்கொடி ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு நகரத்திலும் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். இப்பொழுது அடுத்த ஸ்லைடில் 5வது ஜெபம். ஒடுக்கப்பட்டவர்கள் அவமானத்துடன் பின்னடைய விடாதிரும். நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், அவமானத்தோடு நாங்கள் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறோம். ஐயோ ஆண்டவரே, அதை நீர் தடுக்க வேண்டும். எங்கள் தலையை நீர் திரும்பவும் தூக்க வைக்க வேண்டும். அவமானத்தின் காரணமாக எங்களுடைய தலை குனிந்து காணப்படுகிறது. Our head is bowed down in shame. Now lift up our heads. ஒடுக்கப்பட்ட எங்களுடைய அவமானத்தை, பின்வாங்குதலை நீர் நிப்பாட்ட வேண்டும். 6வதாக அவர்கள் ஜெபிக்கிறார்கள், வறியவர்கள் தேவனை துதிக்க வேண்டும். எங்கள் மத்தியில் இப்பொழுது நாங்கள் வறுமையில் வாழ்கிறோம், ஏழைகளாக வாழ்கிறோம். நீர் எங்களை கவனித்து எங்கள் தேவைகளை சந்திக்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒரே குரலோடு உம்மை துதிக்கத்தக்கதாக எங்கள் நிலைமையை நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். 7வதாக 22ஆம் வசனத்தின்படி, தேவன் எழுந்திருந்து நீதியை சரிக்கட்ட வேண்டும். ஏசாயா புத்தகத்தில் 2 அருமையான சத்தியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. ஒன்று, நீதியை சரிக்கட்டும் தேவன். 2வது, நீதியை சரிக்கட்டும் தினம். அந்த 2ஐயும் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். நீதியை சரிக்கட்டும் தேவன், நீதியை சரிக்கட்டும் தினம். அதை மனதில் வைத்து இப்பொழுது இந்த தேவஜனம் இந்த ஜெபத்தை செய்றாங்க. தேவன் எழுந்திருந்து, தேவன் எழும்பி எங்களுக்காக நீதியை சரிக்கட்ட வேண்டும் என்று 7 ஜெபங்கள் இந்த சங்கீதம் 74 நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது ஒரு மிக முக்கியமான கேள்வி கேட்கப்பட வேண்டும். ஏன் இந்த அழிவு ஏற்பட்டது? அதற்கான பதில் 1ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் ஏன் எங்களை கைவிட்டார் என்று கேள்வி கேட்ட பிறகு அவர்களே பதில கொடுக்கிறாங்க. 1ஆம் வசனத்தில், தேவ கோபாக்கினையின் புகை புயல். நாங்கள் அனுபவிப்பது தேவ கோபாக்கினையின் புகை புயல். நாங்கள் தேவனுக்கு உண்மை இல்லாதவர்களாக வாழ்ந்தபடியால் நாங்கள் அனுபவிக்கும் தேவ கோபாக்கினையின் புகை புயல். இதை புலம்பல் 2:3 நாங்கள் வாசிக்கின்றோம். அவர் தமது உக்கிர கோபத்திலே இஸ்ரவேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார். கொம்பு என்று சொன்னால் பெலன், ஸ்ட்ரென்த். இஸ்ரவேலின் வல்லமையை தேவன் முறியடித்து போட்டார். சத்துருவுக்கு முன்பாக அவர் தமது வலது கரத்தை பின்னாக திருப்பி சுற்றிலும் இருப்பதை பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையை போல் யாக்கோபுக்கு விரோதமாக எரித்தார். உண்மையாக சொல்ல போனால் இந்த பாபிலோனியர்கள் செய்தது தேவ சித்தத்தை பூர்த்தி செய்வது. தேவ சித்தம் என்ன? தேவ ஜனம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தபடியால் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கவில்லை, தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நியாய தீர்ப்பு நேரம் வந்துவிட்டது. அதனால் தேவன் தம்முடைய வலது கரத்தை தமக்கு பின்பாக வைத்துக் கொண்டு பாபிலோனியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களே தீர்மானித்து அதை செய்வதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்து செயலற்றவராக இருந்தார். மக்களுடைய பாவத்தின் காரணமாக. அடுத்த ஸ்லைடில் தொடர்ந்து பார்த்தால் 2 நாளாகமம் 36:16 நீங்கள் உங்களுடைய வேதத்தில் கோடிட வேண்டிய ஒரு வசனம். ஏனென்றால் இந்த எருசலேமின் அழிவை மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கும் வசனம் இந்த வசனம். ஆனாலும் அவர்கள், அதாவது தேவஜனம்,
தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவர்களுடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. இந்த ஒரு வசனத்தை வைத்து சங்கீதம் 74 நாங்கள் விளக்கலாம். ஏன் இந்த அழிவு? தேவனால் அனுப்பப்பட்ட ஸ்தானாபதிகளை நாங்கள் பரியாசம் பண்ணினோம், தேவ வார்த்தைகளை நாங்கள் அசட்டை பண்ணினோம், தீர்க்கதரிசிகளை நாங்கள் நிந்தித்தோம், அவர்களுக்கு கௌரவம் மரியாதையை கொடுக்கவில்லை. அதனால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் இரக்கம் இல்லாமல் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. இது எங்கள் எல்லோரையும் நடுங்க வைக்க வேண்டிய ஒரு வசனம். ஏனென்றால் இது எங்களுக்கும் நடக்கலாம். எவ்வளவோ தேவ வசனத்தை நாங்க கேட்கிறோம். தேவன் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி கொண்டே இருக்கிறார். எங்களோட கையில எவ்வளவோ பைபிள் கிடக்கு. நாங்கள் ஜூம் மூலமாக எவ்வளவோ வேதத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்காமல் போனால், நாங்கள் கீழ்ப்படியாமையின் பாதையில் நாங்கள் நடந்தால் எங்களுக்கும் அழிவு வரும். தேவ கோபாக்கினை எங்கள் மேல் இறங்கும். தேவ சகாயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களை நடுங்க வைக்க வேண்டிய ஒரு வசனம் 2 நாளாகமம் 36:16. எரேமியா 7:11 இவ்விதமாக வாசிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிற்றே. இதோ இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஆலயத்தில் பரிசுத்தம் இல்லாமல் அங்கே பணம் சேகரிக்கும் ஒரு இடமாக, அதுவும் ஒரு கள்ள முறையில் பணத்தை சேகரிக்கும் இடமாக தேவாலயம் மாற்றமடைந்து விட்டது. இதே வார்த்தைகளை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது 2 முறை எடுத்து கூறினார் மக்களுக்கு. தம்முடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலும் ஊழியத்தின் இறுதியிலும் தேவாலயத்தை கல்லர் குகையாக மாற்றிவிட்டீர்களே. இது இன்னொரு பெரிய காரணம். அவர்கள் அழிவின் ஒரு மிக பிரதான காரணம். ஒன்று 2 நாளாகமம் 36, 2வது எரேமியா 7:11. தேவாலயத்தில் நடைபெற்ற அருவருப்பான காரியங்கள், தேவ ஜனத்தின் மத்தியில் பண ஆசை, பிழையான முறையில் பணம் பெற்றுக்கொள்ளப்படுதல், பாவிக்கப்படுதல், இவற்றையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருந்தார். சரியான நேரத்தில் அடி விழுந்தது. இதுதான் அழிவு. இப்பொழுது அடுத்த ஸ்லைடை நாங்கள் பார்த்தால் பரிகாரம் என்ன? சரி, அழிவு எங்களுக்கு வராமல் இருக்க நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? ஒரே வார்த்தையில் பதிலை கொடுக்கலாம்: மனம் திரும்புதல். தேவ வசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் நடுங்கி, தேவ பயம் எங்களுக்கு ஏற்பட்டு, அந்த பாவத்தை நாங்கள் வெறுத்து, அந்த பாவத்தை நாங்கள் விட்டு நாங்கள் நீதியின் பாதைகளில் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அழிவு வராது. மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் என்ற வார்த்தை எவ்வளவு அரிதாக இன்று பாவிக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை தானே நாங்கள் பாவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆசீர்வாதம், 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 ஆசீர்வாதம். மனம் திரும்புதல் என்ற வார்த்தை பாவிக்கப்படாமலேயே இருக்கின்றது. அருமையானவர்களே, எங்களுக்கும் அழிவு, இந்த தேவ கோபாக்கினை வராமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். தேவ மன்னிப்பை, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அழிவு வராமல் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள முடியும். புலம்பல் புத்தகத்தில் இந்த நியாய தீர்ப்பை மிக துயரமாக விவரிக்கும் எரேமியா
இந்த துயரத்தின் மத்தியில் எழுதிய வார்த்தைகள். புலம்பல் 3:22 உங்களுக்கு நன்றாக தெரிந்த வார்த்தைகள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இப்ப அந்த வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எல்லா தேவ ஜனமும் அழிக்கப்படவில்லை. சிலர் அழிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அநேகர் நாடு கடத்தப்பட்டார்கள். நாடு கடத்தப்பட்டவர்களில் இருவர் தான் எசேக்கியேலும் தானியேலும். ஆண்டவருடைய இரக்கத்தை தேவ ஜனம் கண்டு கொண்டார்கள். எல்லாரும் அழிக்கப்படவில்லை, எல்லாரும் நிர்மூலமாக்கப்படவில்லை. புலம்பல் 3:22. மிக அருமையான 23ஆம் வசனம். அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கிரேட் இஸ் தை ஃபேத்ஃபுல்னஸ் என்ற பாடல் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டது. ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவ இரக்கங்கள், தேவ கிருபை எங்களுக்கு புதிதாக கொடுக்கப்படுகிறது. அதை குறித்து நாங்கள் எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் தவறி விடுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கீழ்ப்படியாமையின் பாதையில் நடக்கிறோம். அப்ப தேவனுடைய அடி எங்கள் மேல் விழ வேணும். ஆனால் ஒவ்வொரு நாள் காலையும் ஆண்டவர் உடைய இரக்கம், கிருபை புதிதாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிறபடியால் நாங்கள் அவருடைய மன்னிப்பை கேட்டு பெற்று நாங்கள் அந்த நீதியின் பாதையில் நடக்க முடியும். அவருடைய உண்மை எப்பொழுதும் பெரிதாயிருக்கிறது. 32ஆம் வசனம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஒரு மிக இருண்ட புத்தகத்தில், புலம்பல் புத்தகத்தில் நாங்கள் காணக்கூடிய சூரிய வெளிச்சம் இந்த 3 வசனங்கள். இன் a very dark book. 5 பாட்டுக்கள். அந்த 5 பாட்டுக்களும் எல்லாம் ஒரு மரண வீட்டில் பாடப்படும் பாடல்கள். அதுதான் புலம்பல் புத்தகம். 5 சோக பாடல்கள். 5 சோக பாடல்கள். நான் சில நேரம் எங்கள் தமிழ் ரேடியோவுக்கு செய்திகளுக்காக செவி கொடுக்கும் பொழுது இந்த பாட்டுக்களையும் சில நேரம் போடுவார்கள். அப்பொழுது அந்த விளம்பரக்காரர் சொல்லுவார், இந்த சோக பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்காமல் உற்சாகமான பாடல்களை கேளுங்கள். சோக பாடல்களை கேட்டு நாங்களும் சோகமடைவோம், உற்சாகமான பாடங்களை கேளுங்கள் என்று அவர் ரேடியோவில் சொல்லுவார். புலம்பல் புத்தகத்தில் உற்சாக பாடல்கள் எதுவும் இல்லை. எல்லாம் சோக பாடல்கள். சோக பாடல்கள், funeral songs 5 இருக்கு. அதன் நடுவில் வரும் இந்த சூரிய வெளிச்சம். 22ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் உங்களுடைய சிவப்பு நிற பேனாவை எடுத்து உங்களுடைய வேதத்தில் இந்த 3 வசனங்களும் கோடிடப்பட்டிருக்க வேண்டும். இன்றைய பாடத்தை முடிக்கும் இந்த நேரத்தில் நான் திரும்பவும் இந்த 3 வசனங்களை வாசித்து நாங்கள் ஜெபிப்போம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். இன்று நீங்கள் ஒரு மிக கஷ்டமான உங்களுக்கு சரியான சோர்வை கொடுக்கும் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டால் இந்த 3 வசனங்களின் மூலமாக நீங்கள் உற்சாகம் பெற வேண்டும் என்று நான் உங்களுக்கு இந்த 3 வசனங்களை திரும்பவும் எடுத்து கூறினேன். ஜெபிப்போம். சங்கீதம் 74ஆம் அதிகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அது ஒரு மிக துயரமான அதிகாரம். தேவ ஜனம், தேவாலயம், தேவ நாடு எல்லாம் அழிக்கப்பட்டு பாழாக்கப்பட்ட சூழ்நிலை. இதன் மத்தியிலும் ஆண்டவரே,
நீர் இரக்கத்தை காண்பித்தீர். எல்லா மக்களும் அழிக்கப்படவில்லை. நாடு கடத்தப்பட்ட இருவர் 2 முக்கியமான புத்தகங்களை எழுதினார்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்று ஆண்டவரே, எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். அநேகர் ஆண்டவரே, கஷ்டங்கள் மத்தியில், துக்கங்கள் மத்தியில், சோர்வின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல் இறங்கும். உம்முடைய கிருபை மலையை பெய்ய செய்யும் ஆண்டவரே. உற்சாகத்தை தாரும். நாங்கள் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் எங்கள் உள்ளத்தை சோதித்து பார்த்து எந்தெந்த விஷயங்களில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டுமோ நாங்கள் உண்மையாக மனம் திரும்பி அந்த நீதியின் பாதைகளில் நடக்க நீர் எங்களுக்கு உம்முடைய கிருபையை தந்தருளும். இன்று எங்களோடு கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் இனிய வல்லமையான நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன்.